எங்கே பாய்? பொட்டானிக்கல் கார்டனு, ஹோட்டல் தமிழ்நாடு, படகு இல்லம், அண்ணா பூங்கா. இது எல்லாமே 8 மணிக்கு தான் ஓப்பனு. அதுக்குள்ளே போயிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியிலேயே இந்த போர்டு இருக்குது, எப்படி போகிறதுன்னு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பிட்றலாம். சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் ஒரு இடமா போகலாம். இங்கே ஒரு போர்டு இருக்குது, பார்க்கலாம். மேலே இருக்குது பாருங்க, சேதுவராயன் திருக்கோயில், அண்ணா பூங்கா, கிளியூர் நீர்வீழ்ச்சி, சேலம். 29 கிலோமீட்டர். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே லெஃப்ட்டில் உள்ளே வந்தோம் அப்படின்னா போர்டு இருக்குது பாருங்கள். வியூவில் தெரியுதான்னு தெரில. பகோடா பாயிண்ட்டு 4 கிலோமீட்டரா. லேடிஸ் சீட்டு, ஜென்ட்ஸ் சீட்டு எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போட் ஹவுஸ் இந்த இதெல்லாம் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்தால் டிஃபன் கடை தேடுறோம். ரொம்ப நேரமாக டிஃபனை மட்டும் கிடைக்கவே மாட்டுது. இந்த ஏரியாவையே ஒரு 2-3 தடவை சுற்றி வந்துட்டோம். இங்கே டிஃபன் கடை இருக்குது, கேட்டால் இன்னும் ஒரு 1/2 hour ஆகுன்ட்டாங்க. ஒன்லி டீ கடை மட்டும்தான் இருக்குது. ஏற்காடு வந்தால் மார்னிங்கில், ஏர்லி மார்னிங்லாம் டிஃபன் எதிர்பார்க்க முடியாது. ஒண்டிக்கடை அந்த ஏரியா பேர். இங்கே அந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி வந்தோம் அப்படின்னா ஒரு 1-1.5 கிலோமீட்டர்லாம் இந்த பஜார் வந்துடுது. ஆக்சுவலி இதுதான் போட் ஹவுஸு இந்த பக்கம். ஆமாம், அங்கே பாரு, இந்த பக்கம் போட் ஹவுஸ் பாய். போட் ஹவுஸா? ஆமாம். ஓகே, இதான் போட் ஹவுஸு. போட் ஹவுஸுக்கு அப்படியே இந்த பக்கம் இருக்குது. ஆனால் என்ன கொடுமைன்னா நம்ம தேடுற டிஃபனை மட்டும் காணுமே. குஸ்கா பாய். ஓகே, குஸ்கா பாய். நான் நேற்றுக்கு ஒரு வீடியோவில் ஒருத்தங்க வீடியோ போட்டிருந்தாங்க, பார்த்த போல் குஸ்கா பாய் ஹோட்டலில் போய் கண்டிப்பாக சாப்பிடுங்கன்னு போட்டிருந்துச்சு. குஸ்கா பாய் ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம். இந்த கடையில் வந்து குஸ்கா இது வந்து பயங்கர ஃபேமஸ் பாய். டிஃபனே இங்கே போடுறாங்களான்னு தெரியலையே. டிஃபன் ரெடியா? ஏதோ 8 மணிக்கு தான் சோறு போடுவேங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க. யாரை கேட்டாலும் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னே பேசுகிறாங்க. இவ்வளோ பெரிய நேரத்தில் இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வர்றோமா, செம்ம பசி எடுக்க ஆரம்பிச்சிது. கண்டுபிடிச்சிட்டோம், ஹோட்டல் பிரியதர்ஷினி. தரலைனாலும் நாங்கள் பிடுங்கி சாப்பிட்ணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அவ்வளோ பசி எடுக்குது காலையில். இங்கேயும் டிஃபனுக்கு 10 நிமிஷம் ஆகுங்கிறாங்க. இருந்தாலும் போய் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டே போயிடுவோம். உன்னதான் டீசெண்டாக கூப்பிட்றாங்களே, போயிட. அங்கிள் வந்து அதுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. எப்படியே தேடி கண்டுபிடிச்சி டிஃபன் கடைக்கு வந்தாச்சு. டிஃபன் தான் இன்னும் இல்லை, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வந்தால் காண்டாயிட்டான். எல்லாருமே வந்து ஷார்ப்பாக 8 மணிக்கு சாப்பாடு போடணும்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. யாருக்கு எல்லாருமே வந்து எவ்வளோ நேரம் ஆகும்? எல்லாமே 5 minutes. எங்கே தேடி போனாலும் ஒரு 5 நிமிஷத்தில் தந்துடுறேன், 5 நிமிஷத்தில் தந்துடுறேங்கிறாங்க. எல்லாம் ஓரளவுக்கு இருக்குது. சட்னி சாம்பாரில் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகுங்கிறாங்க. எனிவே பரவாயில்ல, வந்துட்டோம். வெயிட் பண்ணி சாப்பிட்டு போயிடுவோம். சூடு பறக்க டிஃபன் முடிஞ்சிருச்சு. பரோட்டா காலையிலே போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நம்ம வந்து தேடும்போது தான் எப்போ கேட்டாலும் 10 நிமிஷம் நாங்கள் எல்லா இடத்துலையும் டிஃபன் ரெடி ஆக ஆரம்பிச்சிருச்சு. 140 ரூபாயா? பரவாயில்ல. இந்த பக்கம் போனால் வியூ பாயிண்ட் கிடைக்கும், போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. அதுக்காக இந்த பக்கம் போகிறோம். ஏதோ குப்பனூர் அப்படின்னு ரோடு போட்டிருக்கு, இந்த ரோட்டில் தான் போகிறோம். கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். இப்போ தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மிளகு செடி அந்த மரத்தில் சுற்றி இருக்குது. இந்த பாருங்கள், ஃபுல்லாக மிளகு செடி அந்த மரத்தில் சுற்றி
இதாக இருக்குது. ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹோம் ஸ்டே, ரெஸ்டாரண்ட்ஸு. வியூ எங்கே போகுதுன்னே தெரில. ஆனால் வியூ பாயிண்ட் கிடைக்கும் போங்க நாங்கன்னு வந்துட்டோம். போய் பார்த்தா தான் தெரியும். செம்மையாக இருக்குது இந்த பக்கம் பாருங்க. ஃபுல்லாக இந்த அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. பட் ஆனால் அது ஓப்பன்லேயே இல்லை, க்ளோஸாக ரொம்ப நாளாக க்ளோஸ்லேயே இருக்கிற மாதிரியே இருக்குது. பம்ப் ஜம்பிங்லாம் இருக்குது, ஆனால் க்ளோஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது ப்ரைவேட்டுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், இந்த ரெசார்ட்டில் தங்குறவங்களுக்கு மட்டும் நினைக்கிறேன். ஆமாம், யார் வேணாலும் போகலாம். கேம்ஸ் ஸ்டேஷன் இருக்கு. பிக்கோ பார்க்கம் இன்னும் 1 hour ஆகுமா? என்ன பார்க்குங்க ஆக்சுவலா? ஆ பேர்ட்ஸா? பறவைங்க, பேர்ட்ஸ் கையில் வச்சு ஃபீட் பண்ணிக்கலாம்ல. இது அங்கே இருக்குது பாரு. ஆல்மோஸ்ட் பகோடா பாயிண்ட்கிட்ட வந்துட்டோம். போர்டு இருக்குது, க்ளீனாக தெரியுதான்னு தெரில, பிளாக்காக தான் தெரியுது. பகோடா பாயிண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். பகோடா பாயிண்டோட மெயின் என்ட்ரன்ஸ் இது தான். அங்கே இருக்குது அந்த வியூ பாயிண்ட். இது நிறைய கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க, பலூன் ஷாட்டு இதெல்லாம். இந்த பக்கம் வியூ பார்க்கலாம். மலையை தாண்டி போகுது. நல்லா இல்லைண்ணா, சூப்பர். யமஹா 135. நிறைய சின்ன சின்ன கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. அந்த பக்கம் வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. அந்த பக்கம் போகலாம். ஆக்சுவலாக இது வந்து சீசன் இல்லையா, அப்பயே வந்து பயங்கரமாக குளிர். அவங்க குளிர் தாங்க மாட்டுதே. ஏப்ரல் மே தான் வந்து சீசன். ஏப்ரல் மே தான் நம்ம நான் இதில் நெட்டில் பார்க்கும்போது இல்லை, அந்த டிசம்பர் அந்த மாதம் தான் வந்து இதுங்க மாதிரி போட்டிருந்தாங்க. சீசன் அப்படின்னா ஏப்ரல் மே இங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இப்போ அந்த இது மிஸ்ட் மறைக்குது ஃபுல்லாக. அந்த பக்கம் ஃபுல்லாக வீடுங்க தான். எவ்வளோ வீடுங்க இருக்கு. வியூ பாயிண்ட் வந்து மேலே இருக்குது. அங்கே போய் பார்க்கலாம். மேலே போகலாம் அப்படியே. அப்படியே இந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறி மேலே போகலாம். பகோடா வியூ பாயிண்ட்டோட டாப் இது. கேமராவில் எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரில. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொச்ச 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 கொச்சன்னு ஃபுல்லாக அந்த சிட்டி ஃபுல்லாக தெரியுது.